மக்களே, நான் உங்கள் ஜானி பாய் பேசுகிறேன். எக்ஸ் தளத்தில் நிறைய பேர் என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய அரசியல் கருத்துக்களை வந்து பகிர்வேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அண்ணனோட ஒரு தீவிர ஆதரவாளரும் கூட. ஸோ சமீபத்தில் அண்ணாமலை அண்ணன் வந்து பாஜகவிலிருந்து விலகி புதிதாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கார். அந்த அரசியல் இயக்கம் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. இயக்கம் தொடங்கின ஒரு 3 நாள்லேயே 17 லட்சம் மக்கள் வந்து இந்த இயக்கத்தில் தங்களை தன்னார்வமாக உறுப்பினர்களாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போது நான் இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்த இயக்கத்தை பற்றியும் நிறைய அரசியல் கருத்துக்களையும் நம்ம வந்து சொல்லணும், பாசிட்டிவாக பேசணும். ஸோ அது வந்து நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். இப்போ நான் எக்ஸ் தளத்தில் மட்டும் நம்ம களமாடுறதால அதில் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய கருத்துக்கள் போய் சென்றடையும். ஸோ ஆனால் எக்ஸ் தளத்தையும் தாண்டி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம இந்த கருத்து போய் சேரணும்னா நம்ம வந்து அதுக்காக தான் சேரணும் என்பதற்காக தான் இந்த ஒரு வீடியோ முயற்சி. ஸோ இதன் மூலிமா நிறைய நம்ம இயக்கத்தை பற்றியும் நிறைய நடக்கிற அரசியல் விவாதங்களையும் நம்ம இதுக்கு மேலே எடுத்து பேசலாம். ஸோ இனி வரும் காலங்களில் நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய அரசியல் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த அண்ணாமலை இயக்கத்தை தொடங்குகிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இயக்கத்தை தொடங்குகிறோன்ற ஒரு விஷயத்தை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி இயக்கமாக தொடங்குறப்போ அதை வந்து ட்ரெடிஷ்னலாக பத்திரிக்கையை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணி தான் பேசுவாங்க, அறிவிப்பாங்க. பட் அண்ணாமலை அந்த ரூட் எடுக்காமல் சோஷியல் மீடியாவில் டைரெக்டாக மக்களுக்கு லைவாக பேசி தங்களை நேரடியாக வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதற்கு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுவது வந்து அவர் மக்கள்கிட்ட நேரடி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா தான் வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. கடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணனாலும் சோஷியல் மீடியா அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ குறிப்பாக இன்ஸ்டாகிராம். ஸோ அதனால தான் அவர் இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்துட்டு மற்ற ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே பேரலல் லைவ் பண்ணிவிட்டு அவருடைய கருத்தை வந்து டேரெக்டாக சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நியூ ஏஜ் பாலிடிக்ஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது அடுத்த வரப்போகிற காலங்களில் சோஷியல் மீடியா தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது அதுக்கு நம்ம அடிப்படை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ அதனால தான் வந்து அவர் இனிஷியலாகவே அதை வந்து பண்ணிட்டார். ஸோ இந்த 22 நிமிஷம் அவர் பேசினதை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ஒரு நிறைய அரசியல் தலைவர்களுடைய ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தலைவர்களோட பேச்சு பார்த்துருக்கேன். பட்டு இப்போ இந்த 22 நிமிஷத்தில் அண்ணாமலை அண்ணா வந்து பேசினது வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மோஸ்ட் டிக்னிஃபைடு ஸ்பீச். ரொம்ப கண்ணியமாக பேசியிருக்காரு. ஒரு கட்சியிலேருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது அந்த கட்சியில் சில மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் அதை எதையுமே வெளிப்படுத்தாமல் பிரதமரை குறித்தும் உள்துறை அமைச்சர் குறித்தும் கட்சி தலைமையை குறித்தும் நல்லபடியாக பேசி தான் என்னென்ன பண்ண போகிறார், எதற்காக அரசியலுக்கு வந்தார், வந்து இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்றத வந்து அவர் வந்து கிளியராக அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் சொல்கிறது என்னென்னா, இளைஞர்களை வந்து நிறைய பேர் அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்தணும். இளைஞர்கள் வந்து தேர்தல் காலத்தில் நிறைய இது பண்ணணும், நிறைய தலைவர்களை உருவாக்கணும். இந்த தலைவர்கள்லாம் உருவாக்கின பிறகு தான் நான் ஒரு அரசியல் கட்சியை அதை மாற்றணும் அப்படின்றத வந்து நிறைய பேசியிருக்காரு. ஸோ இளைஞர்களை மையமாக வச்சு அவர் அரசியல் பண்ண போகிறாருன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த இயக்கம் தொடங்குவதாக அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தெரிவித்திட்ட பிறகும் அவர் வந்து மீடியாவை சந்திக்கலை. இப்போது நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஏன்னா அவருடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு நிறைய பேர் பார்க்குறது வந்து என்னென்னா, மீடியா கிட்ட அவர் பேசுகிற விதம், அந்த ப்ரெஸ் மீட்டை அவர் பேசினா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுவார் புள்ளி விவரங்களோட. ஏன் அந்த மீடியா கிட்ட அவர் பேசலை அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்தது. பட் ஆனால் யோசித்து பார்க்கும்போது அன்றைக்கே அவர் அந்த அறிவிச்சுட்டு அன்றைக்கே வந்து மீடியாவை பார்த்துருந்தாருன்னா அவர்கிட்ட அவர் வந்து ஒரு சில விஷயங்களை முழுமையாக வந்து அவர் கன்வின்சிங்காக பேசியிருக்க முடியாது. இப்போ இயக்கம் எப்படி போகுது, என்ன சில தரவுகள் அவர்கிட்ட இருந்திருக்காது, என்ன மாதிரியான மக்கள் இணைய போகுது, அதெல்லாம் இருந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நேற்று வந்து வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு
ஒரு அஃபிஷியலாக அவங்களுடைய ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில தரவுகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பாலினம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய கான்ஸ்டியூன்சி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அதில் வந்து ஈஸியாக தரவுகள் எடுத்துடலாம். நீங்கள் எந்த வயதுக்குட்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ சேருகிறார்கள் அப்படின்றது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தரவுகளில் அந்த 17 லட்சம் மக்களில் 25% மக்கள் ஜென்சி என்று சொல்லப்படுகிற அந்த வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் இன்னொரு விசேஷம் இருக்குது. தீவிர அரசியலில் தங்களை ஈடுபடுத்துறதுக்கும் தேர்தல் அரசியலில் போட்டி போடுறதுக்கும் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு 60,000 பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க. அந்த 60,000 பேரில் 35% ஜென்சி இளைஞர்கள் தான் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் அண்ணாமலைனா அந்த வீடியோவில் சொன்னார். நிறைய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும், தேர்தல் களத்தில் போட்டிடணும், அப்போ தான் வந்து இந்த அரசியல் வந்து மாற்றம் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம இயக்கத்துடைய ஸ்லோகன். மாறுவோம் மாற்றுவோம் என்பது. ஸோ அதற்கு ஒரு இதுக்காக தான் அந்த முன்னெடுப்புக்கு இவ்வளோ இளைஞர்கள் வரவேற்பு கிடைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அண்ணாமலை அண்ணனுடைய அந்த விஷனரி லீடர்ஷிப். ஸோ அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை பேசுவார். எதிர்காலத்துக்கு எந்த தேவை, தமிழகத்துக்கு எது நலன், எதிர்கால தமிழகத்துக்கு எது நல்லது அப்படின்றத நிறைய பேசுவார். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ இளைஞர்கள் வந்திருப்பது நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகா நேற்று என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று அவர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போது தமிழகத்தில் ஒரு 3 செய்தி தொலைக்காட்சிகள் அரசு கேபிள்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு வந்து அவர் நேற்று ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டார். ஏன்னா பத்திரிகையாளர்கள் என்பது, பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தில் ஒரு 4வது தூணுன்னு சொல்லுவாங்க, 4th பில்லர்ன்னுவாங்க. ஸோ ஒரு பத்திரிகையின் மூலமாக தான் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அரசாங்கம் என்ன வேலை செய்கிறதுன்றது ஒரு பத்திரிகை மூலயமா தான் போகும். அதே மாதிரி மக்களுக்கு என்ன குறை இருக்கணுன்றது ஒரு பத்திரிகை மீடியா மூலயமா தான் வந்து அரசாங்கத்துக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற அந்த பத்திரிகையாளரை வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பாசிச போக்கில் அவங்கள நடத்தக்கூடாது. இப்போ தாவேகா அரசை அவங்களுடைய ஆட்சி அவலங்களை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு மீடியாக்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து இது அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால் தான் இந்த ஒரு 3 சேனல் அப்படின்னு. அதற்கு அண்ணாமலைன்னா மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி குறிப்பாக உங்கள் ஆட்சி அவலங்களை அம்பலப்படுத்துகிற ஒரு தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் இந்த டெக்னிக்கல் இஷ்யூ வரும். ஸோ இது வந்து ஏற்புடைய விளக்கம் அல்ல அப்படின்ற சொல்லி மறுபடியும் ஆளும் கட்சிக்கு அழுத்தம் தந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான அரசியலை மட்டும்தான் அண்ணாமலையார் இதற்கு மேல் முன்னெடுப்பார். வருகிற காலம் அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்று தான் இருக்க போகுது. இதுக்கு கூடிய சீக்கிரம் நம்மளுடைய இயக்கம் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து பிரம்மாண்டமான அரசியல் கட்சியாக மாறும் பொழுது இது இன்னும் வீரியமடையும். இந்த அரசியல் இன்னும் வீரியமடையும். அதற்கு நம்ம எல்லாம் நாம் தயார்படுத்திக்க வேண்டும். நிறைய பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம பேசணும். அப்போ தான் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும். யூஸ்வலாக வந்து சேற்றை வாரி மட்ஸ்லிங்னு சொல்லுவாங்க. சேற்றை வாரி இறைக்கிற அரசியல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலிப்பை தட்டிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பேசாமல் அண்ணாமலையின் வழிகாட்டுதலில் அவர் எப்படி எந்தெந்த இஷ்யூ எடுக்கிறாரோ அந்தந்த இஷ்யூவை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி நிறைய கருத்துக்களை அதுக்கான போய் பேசி எல்லாம் பண்ணால் நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம். ஸோ இதற்காக நான் வந்து இதுக்கு மேலே நிறைய நம்ம நடக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து வீடியோ நான் பதிவு போடுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.